மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து நம்ம புதனுக்கான அதிபதியான வீடு இல்லையா? ஆஹா. ஸோ காதலனா இவங்க தான் அப்படின்னு ஓ! எடுத்துக்கலாம். பொதுவாவே வந்து காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம் சொல்லக்கூடியது மிதுனம். மிதுனத்த பொறுத்தவரைக்கும் என்னது ஒரு காற்று ராசி. எப்ப அதாவது சுதந்திரமா இருக்கணும்னு நெனைப்பாங்க. முதல்ல என்னன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எதுனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நிலை இருக்குல்ல. இப்ப வந்து நம்ம மேஷம் எடுத்துட்டோம்னா வேகமான ஆளுன்னு ஆமா. சொன்னோம். ரிஷபம் எடுத்துட்டோம்னா அன்பு மட்டுமே பரிமாறிக்கிறவங்கன்னு எடுத்தோம். அதே மாரி இவங்கள பொறுத்தவரைக்கும்னா இவங்க அதிபுத்திசாலி, சுதந்திரமா இருக்கணும்னு நெனைப்பாங்க. இவங்களோட சுதந்திரத்த யாரும் பறிக்கக்கூடாது. ஃப்ரீடம் பேட் அவங்க. ஆமா. ஓகே. ஃப்ரீடம் பேடா இருக்கணும். ஓகே. எந்த இடத்துக்குனாலும் நாங்க பூந்து வெளில வந்துருவோம். ஓகே. எங்கள யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அ, அ. அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள். ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பேசி எப்படிதான் கரெக்ட் பண்றானோ தெரியலன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல. இது பொண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும். கவிதை எழுதி காதலிக்கிறவங்களும் இவங்க தான். அதே மாரி நெறைய விஷயங்கள ஒரு அறிவு தன்னோட புத்திசாலித்தனமா பிளான் பண்ணி பண்ணணும். எத பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு இருக்கக்கூடிய ஆட்களும் இவங்க இப்படி தான். பேசினா எந்த தூண்டில போட்டா எந்த மீன் விழுகும்னு மிதுன ராசிக்காரர்களுக்கு தெரியும். தெரியும்னு சொல்றீங்க. ஓகே. நிச்சயமா. அதாவது என்னன்னா, எந்த அளவுக்கு ஈர்க்கப்படுறாங்களோ, அந்த ஈர்ப்புன்ற ஒரு நிலை இருக்குல்ல, வசீகர தோற்றம். ஒரு பேசுறாங்க. பல நாள் இவங்கள யாருன்னே தெரியாது. மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒருத்தவங்க தெரியாத இடத்துல கூட போயிட்டு, தெரியாதவங்க கிட்ட தெரிஞ்ச மாரி பழகக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கு. அதாவது ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் அப்டின்னுவாங்க. அந்த மாரி ரொம்ப ஈர்க்கப்படக்கூடிய நிலை வந்து ரொம்ப அதிகப்படியான நேரம் இருக்காது. உடனே அட்டாச் ஆயிடுவாங்க. எந்த அளவுக்கு அட்டாச் ஆகுறாங்களோ, அந்த அளவுக்கு டிட்டாச்மென்ட் அப்டின்றது இருக்கும்.